வெளிநாட்டில் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எப்படா சண்டை வரும் பயமா இருக்கும். எல்லா நாடுகளையும் பாருங்களா, பல நாடுகளில் அகதிகள் வெளியேறுகின்றார்கள். ஒவ்வொரு நாளைக்கும் நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது பயமா இருக்கு. தற்கொலை நடக்குது, கற்பழிப்பு, இளம் வயதினரெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாத இருக்கின்ற இளைஞர்கள், குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் எப்பயோ காட்டிட்டு போனாலும் இந்த குடும்பத்தை காட்டிட்டு போனான்னா இது முடிவு என்னன்னா இறந்து போய்விடுகின்றாலும் மரணம் வந்து விடுகின்றது. என்னத்தை சாதித்தாங்க? நாம் வாழ்ந்து என்னத்தை சாதித்தோம் என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. வல்லற்பெருமான் என்ன சொல்கின்றார்னா, நீ சாதிக்க வேண்டும், நீ யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நம்ம தன்னை பற்றி யார் என்று தெரிந்து கொள்கின்றானோ, இந்த உலகத்தை பற்றி தனக்கும் உலகத்துக்கு இருக்கின்ற அந்த இணைப்பு, அந்த கடவுளை பற்றி தெரிந்து கொள்கிறானோ அவன்தான் ஆன்மீகவாதி. இது எப்படி தெரிந்து கொள்வது என்று சொன்னால் இது படிப்பு. தினப்படி நம்ம ஸ்லோகம் பஜனையும் அந்த தபசு, இந்த பூஜை சமஸ்காரங்கள், இந்த தோத்திரங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அது ஒரு ட்ரெடிஷன். தினம் சொல்லலாம், சாஸ்திரம் சொல்லலாம், தேவாரம் சொல்லலாம். இது சொல்லி 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 என்னத்தை பயன் கண்டார்கள் என்று சொன்னால், நான் யாரும் கொடுத்துக் கொள்ளாதீர்கள், அதனுடைய பயன் இருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முன்னே பற்றி கடவுளை பற்றி உண்மை தெரியாத இப்படிப்பட்ட நினைப்படி இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் ஒர்க்கில் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அதில் எனக்கு அவரோட நம்பிக்கை இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த ஆன்மீகமே என்ன என்று சொன்னால், வல்லற்பெருமான் சொல்கிற ஆன்மீகம் வந்து தன்னை பற்றி அறிந்து சரி. இப்போது அந்த ஆன்மாவை பற்றி சொல்றீங்களே என்ன அப்படின்னு வல்லற்பெருமான் என்ன அவருடைய அந்த உண்மை என்னன்னா, இறைவன் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலமாகிய நம்பரினை தலை நடுவிலே கூடிக்கொண்டுள்ளார். இறைவன் நமக்குள்ள இருக்கிறாருன்னா இது போல எப்படி எல்லாம் நம்ப வைக்கிறது? நமக்குள்ள இறைவன் இல்லாமல் நாம் எப்படி வளர்ச்சி அடைவோம் பார்க்க, நமக்கு அறிவு எப்படி விளங்குகின்றது எல்லாம் பார்க்க உள்ளிருந்து ஏதோ ஒரு சக்தி நம்மை அந்த அறிவை வளர்க்கின்றது. அதுதான் காயத்ரியும் அதான் சொல்றது. இறைவன் அறிவனை தூண்டி 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 உன்னை மேலேற்றுகின்றார். அந்த ஒளியை தியானிப்பாயாக அந்த காயத்ரி ஜபம் அதைத்தான் சொல்றது. காயத்ரி ஜபம் தான் எல்லா தலையாய மந்திரம் ஒளியைத்தான் வழங்க சொல்றது. அப்படிப்பட்ட சிற்றம்பலத்தில் தான் அந்த ஒளி இருக்கு. அந்த சிற்றம்பலத்திலே இருக்கின்ற இறைவனை கண்டுகொண்டார் வல்லற்பெருமான். அவரை கண்டுகொண்டு உண்மையை தான் சொல்றார். அதோட 1596 அடிகளிலே அந்த அளவுக்கு சிறப்பாக இறைவனை பற்றி சொல்லக்கூடிய எந்த ஒரு இதிலையும் இருக்கார். அப்படி ஒரு ஐம்பூதங்களை பற்றி சொல்றார். இறைவனுடைய பெருமை, சிறப்பு, தனக்கும் இறைவனுக்குள்ளது, மனிதனுடைய உண்மை எல்லாமே வந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த சிற்றம்பலம் நெற்றுக்கு திருப்படுவதற்கு மத்தியிலே நெற்றுக்கு நேராக உச்சந்தலை நெற்றிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே முகுளம் என்ற அந்த மூளை பகுதிக்கு மேலே பெருமொழி சிறுமொழிக்கு கீழே அந்த 7வது நிலையிலே சொல்றாங்க. ஆதாரங்கள் 6 ஆதாரங்களை கீழே போயிடுச்சு. இது கீழே இருக்கிறலாம் கீழே ஆதாரங்கள், மேலே மட்டும் நிராதாரம். அங்கதான் சகசிராரம். அந்த 7 நிலைக்கு மேலே இருக்கின்ற அந்த பகர் வடிவ புலிக்கு மேலே அப்ப அந்தரமாக ஒளி ஒரு சிற்று அணு ஒன்றும் விளங்கிக் கொண்டு பிரகாசித்துக் கொண்டு, அந்த சிற்றணு தான் கடவுளுடைய சின்ன ஒரு அணு. பெரும் ஜோதியாக இருக்கின்ற அந்த கடவுளுடைய ஒரு சிறிய பகுதி, ஒரு சிற்று அணு அங்கே விளங்கிக் கொண்டு தாயிலிருந்து குழந்தை வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த மூளை தான் இருக்கு. மூளை தான் வெளியே வருது. அந்த மூளையிலே இறைவன் ஒரு சின்ன அணுவாக இருந்து அங்கிருந்து தான் நம்ம காப்பாற்றிட்டே இருக்கிறோம். அந்த சிற்றொரு வடிவம் தான் ஆன்மா, கடவுளான அந்த அணு தான் நம்ம பார்த்து பார்த்து பழகணும். அந்த சிற்றம்பலத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சிற்றவாகிய அந்த அம்பலவாணன், நம்மளுடைய அம்பலவானத்தை நம்முடைய
நம்முடைய பதி நம்முடைய நாயகன் அங்கே இருந்து கொண்டு என்ன செய்கின்றார் என்று வல்லப்பெருமான் ஆராய்ச்சி பண்றாரு. அவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற இந்த அடுத்த ஆண்டவனை பார்க்கிறாரு. அந்த சிற்றணுவாகிய அம்பலத்தில் இருக்கக்கூடிய இந்த அணுவானது பிரகாசித்துக் கொண்டு அது ஒரு சுடர் வடிவமாக இருக்கின்றது. அந்த சுடர் வடிவத்திலிருந்து புறப்பட்ட ஒளி கிரணங்கள் ரேஸ் வந்து எல்லா பக்கமும் பரவும். உலகத்தில் இருக்க அண்ட கண்ட கண்ட பகிரண்ட எங்கும் அந்த ஒளி எல்லா உயிர்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பொருள்களையும் இன்னும் என்னென்ன இருக்கோ அந்த எல்லாத்திலேயும் அந்த ஒளி ஊடுருவி சென்று அந்த ஒளியிலே தான் இந்த பிரபஞ்சமே திகழ்கின்றது. அதில் உயிரினங்கள் எல்லாம் ஒளிதான், உள்ளிருக்கும் அந்த ஒளிதான். அப்ப உயிரினங்களில் இருக்கின்ற அந்த கரு மைய கருவான அந்த ஒளி நம்முடைய சிற்றம்பலத்திலே இருக்கின்றது. அதை வல்லப்பெருமான் அனுபவத்தில் பார்க்கிறாரு. இது சாதாரண சொல்லலாம், என்ன நீ ஏதோ கதை சொல்றீங்க, அனுபவத்தில் பார்த்து முடிக்கிறார். நான் அதுக்கப்புறம் வரேன். மணிப்பு நம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சி அப்படின்னு பாருங்க. உள்ள போய் பார்க்கிற அந்த காட்சியை பார்க்கிறார் பாருங்க. அந்த ரகசியங்கள் எல்லாம் அதுல வெளிப்படும் இந்த அம்பலத்திலே. அந்த அம்பலத்தின் சிறப்போடு 2 பாட்டு. அருள் நிலை விளங்கும் சிற்றம்பலம் என்னும் சிவசுகாரீத விழிநடுவிலே அண்டபகிர் அண்ட கோடிகளும் சராச்சரம் அனைத்தும் அவை ஆக்கள் முதலாம் பொருள்நிலை சக்திகளோடு சக்தர்கள் அனந்தமும் பொற்பொருள் விளங்கி ஓங்க புறப்புறம் அகப்புறம் புறம் அகம் இவற்றிலே பூரணாகாரமாகி பெருநிலை சச்சிதானந்த கிரணாதிகள் சிறப்ப முதல் அந்தம் இன்று திகழ்கின்ற மெய்ஞான சித்தி அனுபவ நிலை தெளிந்த வயங்கு சுடரே சுருள் நிலை குடலம்மை ஆனந்தவல்லி சிவசுந்தரிக்கு இனிய துணையே சுத்த சிவ சன்மாற்ற நிதியே பெருஞ்சோதி நடராஜ பதிகே. அருப்பெருஞ்சோதி நடராஜ பெருமான் இவருக்கு காட்சியளிக்கின்றார். சிற்றம்பலத்திலே என்னென்ன இருக்குன்னு சொல்றார். அண்ட பகிரண்ட கோடிகளும் சராச்சரம் எல்லாத்தையும் அந்த சிற்றம்பலத்திலே பார்க்கின்றார். ஆக்கள் முதலாம் பிரம்மா விஷ்ணு சிவன் மகேஸ்வரன் சதாசிவன் ஐவர்கள் அவர்களோடு இருக்கின்ற அத்தனை சக்திகள் சக்தர்கள் அனைவரும் அந்த சிற்றம்பலத்தில் இருக்கின்றார். அந்த காட்சியை பார்க்கிறார். அந்த பார்க்கக்கூடிய அந்த காட்சியிலே எல்லா உயிர்களும் அங்கே இருக்குது. அந்த உயிருக்கு பக்குவத்தை கொடுத்து மேல்நிலை ஏற்றக்கூடிய அந்த அருப்பரஞ்சி நாடு சுடர் திகழ்ந்திட பயங்கு சுடரே. அந்த சுடர் வடிவமாக என்று அந்த ஒளியை உயிர்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த ஒளியின் மூலமாக மெய்ஞான சித்தி அனுபவ நிலையை கொடுக்கிறார்கள். மெய்ஞான சித்தி அனுபவ நிலை, அந்த மெய்ஞான அனுபவ நிலை வழங்குவதற்காகத்தான் சிற்றம்பலத்திலே அருப்பரஞ்சி ஆண்டவர் குடியிருக்கின்றார். இப்போ நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, மெய்ஞான சித்தி அனுபவத்தை பெறுவதற்கு நாம் முயல வேண்டும். நடராஜ பெருமாள் முதல் பாட்டு. இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, எவ்வுலகம் எவ்வுயிரும் எப்பொருளும் உடையதா எல்லாம் செய்வல்லதா இயற்கையே உண்மையா இயற்கையே அறிவா இயற்கையே இன்பமுமாகி அவ்வீரன் அநாதியே பாசமிலனாய் சுத்த அருளாகி அருள் வெளியிலே அருள் நெறி விளங்கவே அருள் செய்தல் அருள் பெருஞ்சோதியாகி நிறைய சொல்லிக்கிட்டே போகிறேன். வள்ளல் பெருமானுக்கு அடுத்தபடியாக காட்சி எவ்வுலகம் எல்லா உலகம் எவ்வுயிரும் எல்லா உயிரும் எப்பொருளும் எல்லா பொருளும் உடையதாகி இந்த இறைவனுக்கு எல்லாம் அவரேயாக இருக்கின்றார். இயற்கையை உண்மையாகி இயற்கையை அறிவாகி இயற்கை இன்பமாகிங்கிற இந்த 3 வார்த்தைக்கு முக்கியமாக அவங்க சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னாங்க. நான் ஏன் முதல்ல அருள் அம்பலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, அருள் அம்பலத்தில் இருக்கின்ற அந்த திட்டம்பலமாகிய அந்த நடராஜ பெருமாகிய அருள்ஞாண்டவர் அவருடைய தன்மை என்ன என்று இந்த பாட்டு சொல்றோம். இயற்கையே உண்மையாகி உள் பிளஸ் இன் பிளஸ் ஐ உண்மை உள்ளே இருக்கின்ற இறைவன் இம் என்ற ஒளிமயமாக தலைவராக என்ற பெரும் தலைவராக உண்மை என்று சொல்லக்கூடிய நிலையிலே பொய் அல்ல உண்மை சக்தி
அது எப்படி இருக்கின்றது? இயற்கை தான் உண்மை என்று சொல்கின்றார். அது என்ன இயற்கை என்று அடுத்தபடியாக இயற்கை அழிவாது என்று சொல்லிவிட்டு நான் சொல்கின்றேன். அறிவு என்பது எல்லோருக்கும் நடக்கக்கூடிய அறிவு மேலும் மேலும் வளர வேண்டும். வளர்ந்து 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 அது மேல்நிலைக்கு செல்ல வேண்டும். அந்த அறிவனுடைய சிகரம் எங்கே இருக்கிறது சொன்னால், அந்த அறிவு அன்பிற்கு போக வேண்டும். அந்த அன்பு சிவத்தை காண வேண்டும். அன்பு சிவத்தை காண்பதற்கு தான் நமக்கு அன்பு அறிவை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் என்பதை அறிவை தெரியாது. நாம் அறிவை எப்படியெல்லாம் செலவு செய்கின்றோம் என்று பார்த்தால் சிவத்திற்காக நம்ம யாரும் சுலபமாக தெரியல. கீழான நிலையை தான் அறிவை செலுத்துகின்றோம். இயற்கையை அறிவாதி, இயற்கையை இன்பமாதி. இன்பம்னா என்ன? ஆனந்தம். என்றும் ஆனந்தம், சச்சிதானந்தம். ஆனந்த நிலையில் எவ்வளவு இருக்கிறாங்க. இறைவனோடு ஒன்றாகி இருக்கிற நிலை தான் ஆனந்தம். அவருடைய துணை எப்பொழுதும் இருக்கும் என்றால் என்றும் ஆனந்தம். நமக்கு தான் குறை. ஆனந்தம் இல்லைன்னா நம்மகிட்ட குறை. அப்ப இயற்கைக்கு என்ன அர்த்தம் இங்க வருது அப்படின்னா, அதுதான் அன்பு தயவு. இயற்கையே உண்மையாகி அன்பே தயவே உண்மை. இயற்கையே அறிவாய் அன்பே தயவே அறிவு. இயற்கையை இன்பமாகி அன்பே தயவு இன்பம். இப்ப பாத்தீங்கன்னா கடவுளுடைய அந்த அன்பும் தயவும் தான் கடவுளுக்கு, கடவுள் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு இதுதான் டெஃபனிஷன். அதுதான் நம்ம சுவாமி சச்சிதானந்த சொல்லி தயவு என்று சொல்லிட்டார். ஒளிமயமான அந்த கடவுள் அன்பும் தயவும் கொண்ட இறைவன். அது இல்லை என்றால் கடவுளே இல்லையே. ஸோ இப்படிப்பட்ட அந்த டெஃபனிஷன் இதெல்லாம் சொல்லி இன்னொரு பாட்டில் சொல்ற மிக அருமையான பாட்டு. இதெல்லாம் அதிகமாக நான் அவங்க சொல்றது உங்களுக்கு நம்ம தயவாயிடுச்சு. அதர நிலை விளங்கும் சக்கர அனைவருக்கும் அவர் வாழ் அமர்ந்த சத்தியமால் அவர்கள் அனைவருக்கும் அவரால் பலர் அண்டவரை அடைத்திருக்கும் பிண்ட பகுதியில் அனைத்தினுக்கும் பதங்கள் அனைத்தினுக்கும் உயிர் எவைக்கும் கருவிகள் இவைக்கும் எப்பொழுதுக்கும் அனுபவங்கள் இவைக்கும் முக்தி எவைக்கும் சிதறமொழி சுத்திகள் இவைக்கும் ஒளி வழங்கும் திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். ஒளி வழங்கக்கூடிய திருச்சிற்றம்பலத்திலே வழங்கக்கூடிய ஒளியை கொடுக்கக்கூடிய தெய்வம் ஒன்றே என்று இந்த திருச்சிற்றம்பலத்திலே சிறப்பை பற்றி அழகா ஒன்று தான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வள்ளற்பெருமான் அவர் என்ன செய்வார்னா, எப்படி அந்த அம்பலத்தை அடையார், அம்பலத்தை போய் என்ன வழி நாமெல்லாம் போயிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போகலாம். அந்த சிற்றம்பலத்தை வாயில திறந்து கதவை திறந்து அந்த அம்பலத்துடைய இறைவனை மூடி இருக்கின்ற திரைகளை எல்லாம் விலக்கி அந்த ஜோதி ஆண்டவரை அடைய வேண்டும்ல. அதுக்கு என்ன வழி? அதுக்குத்தான் சொல்றேன், நம்ம ஆன்மீக படிக்க முடியுங்க. ராஜாராம சொல்லி இளைஞர்கள் நிறைய பேருக்கு இந்த கல்வி பயிற்சி நிறைய பேர் என்னோட பண்ணா பரவாயில்ல, கிளாஸ் எடுக்க வேண்டியது. அந்த கடவுள் உண்மையை சத்தியச்சாரம் செய்து 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 அவரே எல்லாமாக இருக்கின்றார் என்ற உண்மையை அறிந்து அந்த இறைவனை அடைந்தமானால் நமக்கு பசி பிணி மூப்பு பயம் போன்ற துயரங்கள் எல்லாம் தவிர்த்து இறைவனுடைய அருளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையினாலே சத்தியச்சாரம் செய்கின்றார். அந்த சத்தியச்சாரத்தின் முடிவிலே தான் நமக்கு என்ன செய்யுது என்று சொன்னால், அந்த சிற்றம்பல காட்சி சிற்றம்பலத்தை போய் அடைந்தால் தான் உனக்கு இறைவன் அவன் கெட்டு நின்று விளக்குமான் சொல்லிட்டு பொழுது அந்த சிற்றம்பலத்திலே போய் நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா திருக்கடவுள் அந்த கதவு திறக்க வேண்டும், அறியாமை திரைகள் எல்லாம் நீங்க வேண்டும். அந்த சிற்றம்பல காட்சிக்கு நம்ம என்ன தேவையாக இருந்தால் நம்மளை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதன் நீ ஒழுக்கம் உள்ளவனா பாரு. உன்னுடைய ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கத்திலையும் கண்ண ஒழுக்கத்திலையும் நீ இருந்தால்தான் மற்ற வாயாக இடமே இருக்கு. இல்லைன்னா நோ, யூ ஆர் ஃபெயில்ட். இறைவனை காண்பதற்கு முக்கியமான இது ரெண்டு இல்லை என்றால் நீ என்னதான் தலைகடை இருந்தாலும் நீ கோயிலுக்கு போகலாம், இறைவனை பார்க்க முடியாது. இறைவனுடைய அருள் ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், அவ்வளோ ஏதோ பூர புண்ணியம். ஜீவ ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் இன்றியமையாத ரெண்டு ஒழுக்கங்கள் தான். வாயில போய் கதவை திறக்கணும்னா இந்த ரெண்டு ஒழுக்கம் வேணும். இந்திரிய ஒழுக்கம் தெரியும், மெய் வாய்க்கணும் சரி இருக்கும். இந்த 5 விதமான இந்திரியங்களில் நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பார்க்கணும், நல்லதையே கேட்கணும், நல்லதையே வாய் பேசணும். அந்த மாதிரி இந்த இந்திரிய ஒழுக்கத்தில் இருந்தும் மனமானது தூய மனத்தோடு
எல்லோரையும் யாருக்கும் துன்புறுத்தாத வகையிலே ஒரு நல்ல ஜீவகாலம் இருக்கக்கூடிய மனசு வந்து உயிர்களுக்கு நன்மை செய்வதையே எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனதிற்கு இந்த இந்திரிய ஒழுக்கத்தின் கர்ம ஒழுக்கத்தையும் கடைபிடித்து இந்த ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்பது பின்னாடி வருகிறது. அப்போது சித்தக்கல வாசலை நின்று கொண்ட மனிதன் என்ன பண்ணணும்? இந்த 2 ஒழுக்கத்தையும் கடைபிடித்து சத்விசாரத்தினாலே திருச்சிற்றம்பலத்திலே இறைவன் இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொண்டு அவன் தியானிக்க வேண்டும். உரிமையுடன் மலரடை இருக்கின்ற உத்தமத்தை வீட்டுக்கு நடுவிலே உள்ளே இருக்கின்ற அந்த ஒளியை பாவித்து பாவித்து சுடராக பாவித்து அந்த கடவுளே எல்லாமாக இருக்கின்றார், என்னுடைய அறிவாக இருக்கின்றார், என் உணர்வாக இருக்கின்றார், என் உடலாக இருக்கின்றார், எல்லாம் அவருடைய செயல். பார்க்கின்ற எல்லா தோற்றங்களும் அவரே. இதெல்லாம் மலங்கள்லாம் ஓடி போயிடும். பார்க்கின்ற எல்லாம் மாயாமலம். நல்லா அப்படியே நம்ம சூழ்நிலை நம்ம அறியாமைதான் அப்படி எல்லாம். இந்த மலங்கள் தான் நம்ம மறைக்கிறது, இறைவனை மறைக்க முடியாது. மாயாமலம் என்று சொன்னால் பார்க்கின்ற எல்லாமே வெவ்வேறாக நினைக்கின்றோம் அல்லவா, அதுதான் மாயாமலம். எல்லா செயலும் இறைவன் செயல்தான். ஒருத்தருக்கு எவ்வளோ செயல்பாடு நடக்கின்ற எல்லா செயலும் இறைவன் உள்ளே இருந்து அவன் செயல்படுத்துகின்றான். யாருமே குற்றம் சொல்லாதீர்கள். ஒருவன் குற்றம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் செய்யவில்லை, அவனுக்குள்ளே இருக்கின்ற இறை சக்தி தான் அவனை செய்கின்றது. அவனை திருத்த வேண்டும். ஒரு மனிதனை திருத்தி அவனை சமுதாயத்தில் நல்ல மனிதனாக்கி அவனை ஜீவகால ஒழுக்கத்தோடு அவன் இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் சுத்த சன்மார்க்க நெறி. இதற்காகத்தான் நாம் இங்கே வருவித்து விட்டோம். வல்லப்பெருமானும் வருவித்து விட்டார். அகத்தை கற்று பொருத்தி விட்ட நம்ம சகத்தை சன்மார்க்கத்திலே வருவித்து இடத்தை பரத்தை பெற்று அவர் அந்த சுகத்தை அடையணும்னு நினைக்கிறார் வல்லப்பெருமான். அப்படி இருக்கின்ற வல்லப்பெருமான் மக்களுடைய உயிர்கள் நன்றாக இருக்கணும் எதற்காக நினைத்து அழுது இந்த ஜீவகால ஒழுக்கத்தையை நாம் கொடுத்திருக்கின்ற காரணமே மக்களுடைய துயரம் தீர்ப்பதற்காகத்தான். ஆகவே இந்த வாயிலே சிற்றம்பல கதவை திறப்பதற்கு முன்னாலே மலங்கள் எல்லாம் தீர்க்கும் பொழுது அப்படி வந்து வடலூரில் போய் சத்தியஞானத்தை பார்க்குறீங்க. 7 திரைகள், அந்த 7 திரைகள் வந்து விலைக்கு உள்ள கொண்டு வல்லப்பெருமான் என்ன சொல்லலாம், இந்த திரைகளை உள்ளே விலைக்கு கொண்டு உள்ளே போனால் அந்த ஜோதி, அந்த ஜோதி காட்சி தெரியும்போது அந்த ஜோதியை வந்து உன்னை கூப்பிட்டு உன்னை வரவேற்று உனக்கு வேண்டிய சிலையெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜோதி காட்சி பார்க்கணும். அதிகமாக நான் அவர்களை கருப்பு திரைக்கு வருகின்றேன். கருப்பு திரை 7 திரைகளிலே கருப்பு திரை என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட எல்லா பொருள்களுமே அணுக்களிலிருந்து வந்தது. அந்த அந்த அணு ஒவ்வொன்றிலுமே கடவுள் சக்தி இருக்கின்றது. கடவுளுடைய சக்தி தான் அந்த அணுவிலேயே ஆற்றலாக வெளிப்படுகின்றது. கடவுளுடைய சக்தி ஒவ்வொரு அணுவுக்கிலே இருந்து ஆற்றலாக வெளிப்படுகின்றது. அப்படிதான் பஞ்சபூதங்கள் அப்படிதான். எல்லாமே பார்த்தீங்கன்னா அணுக்கள். அந்த அணுக்கள் ஒவ்வொன்றிலுமே இருக்குது கடவுள் சக்தி இருக்குது. அணுக்கள் உள்ளே இருக்கின்ற கடவுள் சக்தி இருக்கின்றது தெரியாமல் இருக்கின்றோமே நாம் அறியாமை. அதுதான் கருப்பு திரை. முதலிலே கருப்பு திரையை விளக்கின்றது. அணுக்குள்ளிலே இறைவன் இருக்கின்றார் என்பதை நீ நினையுங்கள். கருப்பு திரை விளைகிறது. அடுத்தது என்ன சொல்ல பாருங்க, பேருர நீல பெருந்திரை அதான் ஆவேறு மறைக்கும் நீல பெருந்திரைங்கிறார். வானம் நீளமாக இருக்கின்றது, கடல் நீளமாக இருக்கின்றது. வாயு சக்தி தான் வந்து நீல நிறத்தை கொடுக்கின்றது. வானத்திலேயே வாயு சக்தி என்று கலந்து நீளம். கடல் இந்த நீல சக்தி என்னதுன்னா பிராணசக்தியை கொடுக்கின்றது. பஞ்சபூதங்களும் சேர்ந்து ஒரு உயிர் சக்தி வருது. ஒரு உயிரினம் தோன்றுவதற்கு காரணம் பரிணாம வளர்ச்சியிலே பஞ்சபூதங்கள் சேர்ந்து ஒரு தாவர புல் வடிவமாக முதலே வருது. அதுதான் உயிர் சக்தி வடிவம். அந்த உயிர் சக்தி எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், தாவரம் வளர்ந்து வருகின்றது. மற்ற ஓடுகள், இயல்கள், மூடுகள், பட்சி, பறவை, பாம்பு, மிருகங்கள் எல்லாம் வருது. மனிதனும் வருகின்றான். இவர்களுக்கெல்லாம் எங்கிருந்து உள்ள உயிர் சக்தி, பிராணசக்தி. அந்த பிராணசக்தி எப்படி வந்தது என்று சொன்னால், அந்த பிராணசக்திக்கு உயிர் சக்திக்கு உள்ளாக கடவுள் சக்தி இருந்துதான் அந்த உயிர் சக்தி வருகின்றது என்பதை நாம் தெரிந்து கொண்டோமா நீலத்தின் தெரிகிறது. அப்ப உயிர் சக்திக்கு உள்ளால இறைவன் இருக்கின்றான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆன்ம கல்வி நான் சொல்றது. சரி,
இரண்டாவது திரை உயிர் சக்தி போயிடுச்சு, அதான் கிரியாசக்தி சொல்லுவாங்க. மூன்றாவது திரை பச்சை திரையால் பல்வெளி அதனை அச்சான உலகத்தை கொடுக்கின்றான், பசுமையான உலகத்தை கொடுத்து அவனை காப்பாற்றுகின்றான். எங்க பார்த்தா பச்சை பசைன்னு, எங்க பார்த்தா இயற்கை வளங்களை தேடிக் கொண்டு போகின்றான். அதுதான் ரொம்ப சந்தோஷம். நீங்க வச்சு எங்க பார்த்தாலும் நீ ஓடுகின்றது தாவர பச்சை பெற்ற இயற்கை காட்சிகள், இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இறைவன் நமக்கு எங்க கொடுத்துட்ட வரம். அவன் என்ன செய்யறான், மனிதன் இந்த பச்சை திரையாக இயற்கை வளங்களை எல்லாம் நாம் கொடுத்துருக்கீங்க என்று சொன்னால், இதனால் நமக்கு உணவு கிடைக்கின்றது, உணவை சாப்பிட்டு நமக்கு உணர்வு வருகின்றது. இந்த உணர்வை வைத்துக் கொண்டு எதை நினைவாயாக என்று கடவுள் சொல்றார். அந்த இயற்கை வளங்களை சொல்லுகின்றது என்னன்னா, மறைந்து கிடைக்கின்ற இறைவனை நினைப்பதுதான் பச்சை திரை. இவன் என்ன செய்கிறான், அதெல்லாம் கொடுக்கிறான். இயற்கை வளத்தை மாசுபடுத்துகின்ற மனிதன் எப்படி இறைவனை நினைத்தான்? அந்த இயற்கை வளங்களெல்லாம் இறைவனுடைய மறைந்திருக்கின்ற இறைவனை சுட்டிக்காட்டுகின்றது அந்த பச்சை திரை. பச்சை திரையால் பலரை அச்சுறார். அப்ப என்ன சொல்றாங்க கடவுள், ஏய் மனிதா, நீ என்னை நினைக்கிறேன், இந்த இயற்கை வளங்களை சாதாரணமாக உன்னை நினைக்காமல் இது மாசுபடுத்துவதை ஆனால் உன்னை அழிப்பேன். அச்சுதான் அழைக்கிறார். அந்த பச்சை திரை அச்சு, அது அச்சம் கொடுக்கின்ற திரை அழைக்கின்றான். அப்படிப்பட்ட பச்சை திரையை இயற்கை போனால் அடுத்து வருகிறது செம்மை தெரியாசி திருவிழி. அடுத்தது உணர்வு சக்தி, அறிவு. அறிவு மனிதனுக்கு அறிவு தேவைப்படுகிறது. இந்த அறிவால் தான் நாம் அங்கே இறைவனை அடைய முடியும். ஆனால் இந்த அறிவை கொண்டு மனிதன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஏடாதான் பார்க்கணும். அவனை திங்கிங் ஏதோ கண்டுபிடிக்கிறான். கம்ப்யூட்டருக்கு எல்லாம் கண்டுபிடிக்கிறான். மாடவன் காமினா கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளவோ வாகனங்கள், எவ்வளோ நியூக்ளியர் வசதிகள் படைத்த உலகத்திலே என்ன பிரயோஜனம்? ஒன்று பிரயோஜனம் இல்லை. விஞ்ஞானத்தில் கிடைக்கும் சாதனங்கள் மேலும் மேலும் நாகரிகத்திலே உன்னுடைய சுகத்தை அனுபவிக்க உன்னுடைய உடமையை அதிகரித்து இறைவனை வேறவிடாமல் செய்கிறது தான் விஞ்ஞான நாகரிக விஞ்ஞானம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அறிவுக்கு அறிவாக இறைவனை கேட்போம், அதுதான் உன்னுடைய ரத்தம். சோப்பாவின் ரத்தத்தினாலே நீ உன்னுடைய அறிவை வளர்க்க வேண்டும். அந்த சோகத்தை என்ன சொல்லிட்டு சொன்னால், அறிவு கண்டவாக இறைவனை நினைத்து உன் அறிவினை மேம்படுத்திக் கொண்டு ஞானத்தை வளர். இறைவனை எல்லாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எழுந்து உட்காந்து பாருங்க. உலகத்தில் அந்த கோல்டு இருக்கு, இணையா என்ன இருக்கு? உலகமே கோல்டு மூலமாக தான் மதிப்பிடுகிறது. அமெரிக்கான கோல்டு. அந்த கோல்டு எப்படி வந்தது? உலகத்தில் பொருட்கள் யாவும் மண்ணிலேயும் தோன்றியது. அப்படிப்பட்ட தோன்றுகின்ற அந்த மண் பொன்னாகிது. அந்த பொண்ணுக்குள்ளே எப்படி அந்த பொருள்களுக்கு உள்ளாக இறைவன் இருந்துதான் அந்த மண்ணை பொன்னாக்க மாற்றுகின்ற உதவுகின்றான். பொருள்கள் எல்லாம் கொண்டு கொண்டு இணைந்து மெட்டல் சொல்லுவாங்க. எல்லாவற்றுக்கும் காரணமாக கடவுள் சக்தி, ஞான சக்தி உள்ளே இருந்து கொண்டு அந்த பொருளுக்கு அந்த உருவத்தை, ஆற்றலை எல்லாம் கொடுத்து மக்களை மயக்கத்தில் ஆழ்த்துவதும் அந்த பொன் தான். பெரிய பெரிய ஞானிகளும் கூட மயக்கத்திலே இருக்கின்றார் இந்த பொண்ணை பார்த்து கூட. வள்ளல் பெருமான மண்ணையே பொண்ணாக்குறார், உடம்பையே பொண்ணாக்கிட்டார். அப்புறம் என்ன? ஒண்ணுமே இல்லை அவருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏதாவது கையில இரும்பு ஏதாவது இருந்துச்சுனாக்கா உடனே அதை நடத்திருக்காரு, அந்த அதிசயங்கள் நிறுத்திருக்கிறார். பொண்ணா மாத்திர ஒரு பெரிய விஷயம் இல்லை. வள்ளல் பெருமான் அருள் பெற்றவருக்கெல்லாம் பொண்ணு ஒண்ணுமே இல்லை, நினைச்சா அந்த பொண்ணு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த பொண்ணு அந்த பொருள் வெளியே என்மையில் மறைக்கும் மறுப்பின்றி பொருளுக்குள் கடவுள் சக்தி இருப்பதை உணர்த்துவது அந்த மஞ்சள் திரை, பொன் திரை. அதை விளக்கி அடுத்தபடியாக வெண்மை திரையால் மெய்ப்பிதை வெளியே அண்மையில் மறைக்கும் மறுப்பிரிஞ்சோது என்று போவோம். அந்த வெண்மை திரையானது தூய மனம். அந்த தூய மனம் ஜீவான்மா, பரமான்மா என்று சொல்லக்கூடிய உள்ளே இருக்கின்ற ஜீவான்மா இங்கே இருக்கின்றது, பரமான்மா நடு சிற்றம்பலத்தில் இருக்கின்றது. இந்த ஜீவான்மா ஆன மலத்துடன் மற்ற மடங்களும் கூடிய ஜீவான்மா உடம்பை கொண்டு வாழ்கின்றது. இறைவன் பரமான்மா அங்கிருந்து கமாண்ட் சிற்றம்பலத்திலே இறைவன் கமாண்ட் செய்கிறார். ஜீவான்மாவுக்கு என்னென்ன வேணுமோ அதை தேவையானதை கொடுத்து, ஜீவான்மாவுக்கு உடம்பை கொடுத்து, அந்த ஜீவான்மா மேலும் மேலும் அதனுடைய அறிவை மேலே வளர்த்து கொண்டு தன்னை காண வேண்டும் என்று அந்த அரசாட்சி செய்கின்றார் அந்த பரமான்மா பதியாக நடராஜ பெருமாள். இப்போ ஜீவான்மா என்பது நாம் எல்லாரும் ஜீவான்மா, கோடி கோடி ஜீவான்மா பரமா ஒருவரே ஒருவர் தான். அதை எப்படி அடைய வேண்டும் சொன்னால் தூய மனத்தோடு கூடிய இந்த திரை,
அந்த ஜீவான்மா என்கின்ற அறிவை நீ முதலே வளர்த்துக்கொள். அந்த வெண்மை திரையாகிய அருள் என்கின்ற இறைவன் தான் அந்த ஜீவான்மா, இறைவன் தான் ஒரு உடம்பு என்று அந்த ஒரு செய்தியை சொல்லி அந்த வெண்மை திரை விலகி அதற்கு பெரும் கலப்பு திரை வருகின்றது. இந்த 6 சக்திகளும் 6 வண்ணங்களும் கூடிய கலப்பு திரை விலகி அங்கே ஜோதி காட்சி அங்கே தெரிகின்றது. அந்த ஜோதியை பார்க்கின்ற வள்ளல் பெருமான் ஆணிப்பொன் நம்பலத்தில் கண்ட காட்சிகள் அற்புத காட்சியை அடிக்கிறார். உள்ளே போறார், கதவு திறக்குது, திரைகளை விலகுகின்றது. சிற்றம்பலத்திலே ஜோதி காட்சியை பார்க்கிறார். அது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்தா அந்த அவருடைய கோயிலுக்கு வாயிலே 1000 ஆன்மாக்கள், தவம் செய்த ஆன்மாக்கள், பாவ ஆன்மாக்கள் வரிசையா நிற்கிறாங்க. யாரும் உள்ள போறதுக்கு அனுமதியே கிடையாது. வள்ளல் பெருமான் பார்க்கிட்ட அந்த எல்லாரையும் விட்டுட்டு போறாரு. எல்லாம் பார்க்குறான், யார் இவர், யார் இவர். வாயில் நான் சொல்றது கோயிலுக்கு வெளியில, சிற்றம்பல கோயில் உள்ள போனாக்க அங்க 1000 சக்தி சத்தர்கள், புத்தரும் தேவரும் சித்தரும் எல்லாம் உள்ள இருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய தவம் செய்த பெரிய மகான்கள் மகரிஷிகள் எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் வந்து கூடி நின்று வள்ளல் பெருமானை அழைத்து கொண்டு போகின்றார்கள். போகும்போது பார்க்கிறார், ஜோதிமலை தோன்றிற்று அங்கு வீதி உண்டாச்சுதடி அம்மா, மேடைமேலேறினேன் அங்கு ஒரு கூடம் தெரிந்தது. கூடம் மாடம் என்று சொல்கின்றார். 7 விதமான ஆன்மாவனுடைய 7 விதமான நிலைகளெல்லாம் தாண்டி தாண்டி உள்ளே போகிறார். சிற்றம்பலத்து கோயிலுக்கு போகும்போது சிகரத்துக்கு போயிடுறார். 7வது நிராதாரத்தில் இருக்கின்ற அந்த பொன் ஸ்தம்பம், அந்த காட்சிகளை பார்க்கும்போது அங்கே இறைவனுடைய காட்சி அருளாட்சி செய்கிற நடராஜ சன்னிதிக்கு போயிடுறார். முதல்ல அம்மை சன்னிதிக்கு கொண்டு போகிறாங்க எல்லாரும். ஆனந்தவள்ளி அம்மையோட சன்னிதிக்கு கொண்டு போயிட்டு அம்மையை வந்து அருளமுது கொடுக்கின்றார் வள்ளல் பெருமானுக்கு. அருளமுதி சாப்பிட்றார். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஆனந்தவள்ளி அம்மா என்ன பண்ணாங்கன்னா நடராஜ சன்னிதிக்கு கொண்டு போய் விடுறார். நடராஜ சன்னிதிக்கு கொண்டு போனார். சாமி அறிவாரடி, நான் பெற்ற சித்திகள் எல்லாம் சாமி அறிவாரடிக்கிறார். சித்திகளெல்லாம் பெற்றார். கோடான கோடி கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட வள்ளல் பெருமான் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னுடைய மடியிலே இருத்தி, மகனே நீ வாழ்க, நான் உன்னைத்தான் தேடி கொண்டிருக்கின்றேன், உன்னை மாதிரி ஒருத்தர் எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை என்று அவரை வாழ்த்தி, துன்பலாம் தீர்ந்தன, சுகம் பலித்தது, நினை சூழ்ந்தது, அறிவொளி நிறைந்தே, சுத்த சன்மார்க்க அனுபவம் நினைக்கே சொந்தவதானது, உலகில் வன்பலாம் நீக்கி நன் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் விட்டு மிகவும் மண்ணுயெல்லாம் கழித்திட நினைத்தனை உந்தன் மன நினைப்பன்படிக்கே அன்பனி பெருக உலகாது நீடூறு விளையாடு அருட்ஜோதியா மாற்றி தந்தோம் கைவிடுவோம். ஆட்சியை கையில கொடுத்துட்டாரு வள்ளல் பெருமானுக்கு. 5 தொழில் செய், செங்கோல் ஆட்சி உங்ககிட்ட தான் இருக்கு. உன்னை வைத்து இந்த உலகம் ஆட்சி நடத்துமே. ஆனால் செங்கோல் ஆட்சி உலகம் எல்லாம் ஒன்றுபடும். உலக உயிரில் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. உலக நாடுகளில் ஒற்றுமையாக இருக்கும். அன்றைக்கே சொல்லிவிட்டு போனார் அந்த இறைவனே இவருக்கு சொல்லிய வார்த்தை, துன்பலாம் தீர்ந்தன, சுகம் பழித்தது, உன்னை சூது அழி சுத்த சன்மார்க்க நிலை நீ இருக்கிறப்பா. உனக்கு என்ன தெரியுமா நீ நினைக்கிற, வன்பலாம் நீக்கி அன்பு இல்லாத வன்பு, எல்லா பக்கமும் இருக்கிற வன்பு என்பதை நீக்கி நல் வழியில்லாமல் எல்லாவிலும் கழித்திட நினைத்தனை. உனக்கு இருக்கிற இந்த வந்து எண்ணம் யாருக்குப்பா இருக்கு? அதனால தான் சொல்றேன், அழித்து உந்தன் மனநினை பண்படுக்கை நீ என்ன நினைக்கின்றாயோ, நீ உன்னுடைய விருப்பப்படி இந்த உலகத்தை இந்த செங்கோலாட்சியை கையில கொடுத்து என்ன பண்றாரு, 5 வழி செய் என்று சொல்லினார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல். அந்த பழைய பெருமாக்கள் என்ன பண்றாங்க, ஐவர்கள் நிறைய இருக்காங்க. எத்தனையோ கோடி அண்டங்கள், எத்தனையோ ஊடகங்கள், எத்தனையோ ஐவர்கள். அந்த பல கோடி பெருமாக்களுக்கு ஒரு அண்டம் இருக்கு, பல கோடி ருத்திரர்கள், விஷ்ணு, அவங்களுக்கெல்லாம் அண்டங்கள் அவங்களுக்கு தனித்தனியா இருக்கு. ஒரு பிரம்மண்டங்கள் அடிப்படை பெருமை உண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் தலைவராக வள்ளல் பெருமானை ஏற்றி வைத்து அந்த 5 வழி செய்வர்களுக்கும் சுத்த சன்மார்க்க நெறியை தெரிவித்து இதுதான் வாழ்க்கை, இதுதான் நெறி என்று சொல்லி புதிதாக ஒரு சிருஷ்டியை கொடுக்குறாரு வள்ளல் பெருமான். அவருடைய சிருஷ்டி புதுசாகி போயிடுச்சு. பழையதான் வேண்டாம், பழைய ட்ரெடிஷனாக வேண்டாம். மக்களெல்லாம் ஏமாந்து போயிட்டாங்க, மயக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால வள்ளல் பெருமானுக்கு இந்த மாதிரி இறைவன் வந்து அடிக்கடி நிறைய விஷயங்களை சொல்லி சுத்த சன்மார்க்கத்தை உலகத்திற்கு வழங்குவதற்காக அவ்வளவு வழங்கியிருக்கின்ற வள்ளல் பெருமான் ஒரு பெரிய சித்தர், பெரிய ஞானி, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அவருக்கு வந்துட்டார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு உருவமே கிடையாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இறைவன் கடல் ஒருவரே, அவருக்கு எந்த உருவமும் கிடையாது. ஒளி வடிவமாக அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒரு மனித உருவம் ஏற்று வந்தார் என்று சொன்னால் வள்ளல் பெருமான் தானே அந்த அவருடைய ஆன்மாவிலே வந்து குடியிருந்து தானே அருட்பெருஞ்சோதி ஆகி
வள்ளல் பெருமான் மருத்துவம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி அருப்பெருஞ்சோதியாகவே இருக்கின்ற அந்த வள்ளல் பெருமான் முத்தேக சித்தி பெற்று என்று மனம்லா பெருவாழை பெற்று எல்லோருக்கும் நல்ல வாழ்வளிக்கின்ற எண்ணத்துடன் இன்றும் இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்த்ததுக்கு நன்றி சொல்லிட்டு வெளிவருகின்றேன். நன்றி ஐயா. அருள் அம்பலத்தை எப்படி பற்ற வேண்டும் என்று தெள்ளத் தெளிவாக உங்களுடைய விளக்குவரை எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. புற வழிபாட்டினுடைய நோக்கம் அக வழிபாட்டினுடைய தொடக்கமாக இருக்க வேண்டும். திரைகளை விலக்கி இறைஜோதி காட்சியை கண்டு நமக்குள்ளே இறைவன் திகழ்வதை காண வேண்டும். இன்றைய நாகரிக வாழ்க்கையிலே நீங்கள் எல்லோரும் நாகரிக வாழ்க்கையை ஒழித்து அருள் அம்பலப்பற்றை பற்றி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று கூறி, அடுத்ததாக குழந்தைகளுடைய பாட்டு நிகழ்வு நடக்க இருக்கின்றது. அதற்கு அடுத்தாற்போல் வள்ளலாருடைய வாழ்க்கை ஒளி காட்சி இங்கே நடக்க இருக்கின்றது. அதற்கு முன்னதாக நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று இவருக்கு தக்க மரியாதை செய்ய வேண்டும். ஐயா சதீஷ் அடிகளார் அவர்கள் பெரம்பூரில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். சதீஷ் அடிகளார் அவர்கள், அன்னார் அவர்கள் அருள் ஜோதி குருகுலம் என்ற ஒரு பாடசாலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் 500 மீனவ மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 500 மாணவர்களும் சைவ உணவில் சிறந்து விளங்குகின்றார்கள். மீனவ மாணவர்கள். ஐயா அவர்கள் தான் அருள் ஜோதி தொலைக்காட்சியினுடைய நிறுவனர். இங்கே படம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்களே இந்த அருள் ஜோதி தொலைக்காட்சி குழுவினர். நாம் இங்கே நடத்தக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் சென்னையிலே தொலைக்காட்சிகளே ஒளிபரப்பப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கோவையிலும் அதை ஒளிபரப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்கள் இங்கு வந்து எங்களுக்கு எல்லாம் பெரிய மகிழ்ச்சியை, பூரண நிம்மதியும் திருப்தியும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வாழும் காலத்தில் நாங்கள் வாழ்வதை பெருமையாக எடுத்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு அளித்து வருகின்றார்கள். வள்ளல் பெருமானே நேரில் வந்தது போல எங்களுக்கு உங்களை பார்த்தபோது தோன்றுகிறது. உங்களை இப்பொழுது இந்த நிறுவனத்தின் சார்பிலும் ஐயாவுடைய இயக்கத்தின் சார்பிலும் பெருமைப்படுத்துவதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இதோ உங்களை பெருமைப்படுத்த எங்கள் நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி.